தமிழக 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என 17வது சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு பொறுப்பாளர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆளுநர் உரையை வாசிக்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்துள்ளனர். சட்டத்தில் பங்கேற்பதற்காக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றி இடதுசாரிகள், திமுக, IUML, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவு ஆட்சியை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து முதல் 17வது சட்ட கூட்டத்தொடரினுடைய முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கின்றது. ஆளுநர் இதை அறிவித்திருந்தார் ஏற்கனவே. அந்த வகையில் திமுகவில் சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கின்றனர். இந்த நிலையில் மே 13ஆம் தேதி அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடைபெற்று அதில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.